ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஷேர் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஆட்டோ போயிட்டு இருக்கிறது மார்க்கெட்ல என்னன்னா சில்வருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். லாஸ்ட் 3-4 மாசத்துல சில்வர் வந்து ஒரு 80-90% ஏறிடுச்சு. ஸோ எல்லாரும் கேட்கிற முதல் கேள்வி சில்வர் வாங்கலாமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படின்னு கேட்கறது தான். ஸோ அதனுடைய விடையை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எந்த டைம்ல வாங்கணுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ட்ரி கரெக்டா இருந்தா தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ எப்போ வந்து இந்த சில்வரை வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்கான டீடைல்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மூணாவது, போர்ட்போலியோவில் எவ்வளோ வந்து இதை ஒதுக்கீடு பண்ணணும். இது அசெட் அலோகேஷன் சொல்லுவாங்க. உங்க போர்ட்போலியோல ஈக்விட்டி, டெட், கோல்டு இருக்கும். அதே மாதிரி சில்வர் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நாலாவதா நம்ம பார்க்க போறது என்னன்னா, இதை வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் காயின்ஸா வாங்குறதா, அதாவது பிசிக்கலா வாங்குறதா, இல்ல சில்வர் பீஸ் மாதிரி டிஜிட்டலா வாங்கி வைக்கிறதா, எது வந்து அட்வான்டேஜ், எது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றதையும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், முதலீட்டுக்கு வெள்ளி வாங்கலாமா அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வேல்யூவேஷனை வந்து, அதாவது மதிப்பீடு எப்படி பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்டாக்கோடைய மதிப்பீடு எப்படி பண்றாங்க அப்படின்னா அதனுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஃபியூச்சர் growth இது ரெண்டே வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அதாவது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. பிஇ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க, பிபி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அதனுடைய கேஷ் ஃப்ளோ வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூவேஷன் நம்ம வந்து அரைவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் கொடுக்குதா, அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ இருக்கு, இதை பேஸ் பண்ணி இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்டாக்கை வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி ஃபண்டமெண்டல் சில்வருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு வந்து வருமானமோ இல்லை கேஷ் ஃப்ளோவோ எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம சில்வரை வந்து ஒரு அசட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம விடக்கூடாது. அதுக்கு ரெண்டு காரணம் என்னன்னா, இதனுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் நமக்கு தெரியணும். இதனுடைய டிமாண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தேவைன்னு சொல்றோம். இண்டஸ்ட்ரீஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் யூஸ் ஆகுது. சோலார் இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ், இவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட்னு சொல்றோம். அதே மாதிரி இப்ப நிறைய இன்வெஸ்டர்ஸ், நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல முதலீடு பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட். சப்ளைன்றது என்னன்னா, இந்த மைனிங் நடக்குது பாத்தீங்களா சில்வர், இதை வந்து பாத்தீங்கன்னா சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ளை கம்மியாயிட்டு டிமாண்ட் நமக்கு அதிகமாச்சு அப்படின்னா இந்த அசட்டோடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சில்வருடைய மதிப்பீடு எப்படி இருக்குன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ சப்ளை கம்மியாகும் போது டிமாண்ட் அதிகமா இருக்கும் போது அதனுடைய பிரைஸ் வந்து ஏறுது. அதனால சில்வரையும் நம்ம ஒரு அசட்டா கன்சிடர் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதனுடைய டிமாண்ட் வந்து இருந்துட்டு தான் இருக்கு மார்க்கெட்ல. இன்னொரு முக்கியமான ரீசன் இல்ல பாசிட்டிவான ரீசன் என்னன்னா, நிறைய கண்ட்ரீஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வர் ரிசர்வ் வச்சிருக்காங்க. இப்ப டாப் கண்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரு வந்து பாத்தீங்கன்னா 1,10,000 மெட்ரிக் டன் வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சைனானா வந்து பாத்தீங்கன்னா 90,000 70,000 மெட்ரிக் டன் வந்து சில்வர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஈவன் யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 23,000 மெட்ரிக் டன் இருக்கு. அடுத்தது இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 8,000 மெட்ரிக் டன் ரிசர்வ் இருக்கு. எவ்வளோனா இது 1.3%. ஸோ ஓரளவுக்கு கம்மியான ரிசர்வா இருந்தாலும் பெரிய பெரிய கண்ட்ரிஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வரை அசட்டா வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது வாங்கி வச்சிருக்காங்க. இது வந்து எந்த டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 24, 2024. ஸோ இந்த டேட்ல வந்த நியூஸ் தான் இது. ஓல்டு நியூஸ் தான், லேட்டஸ்ட் உடைய ரிசர்வ் டீடைல்ஸ் கிடைக்கல. பட் இந்த மாதிரி பெரிய கண்ட்ரிஸே சில்வரை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கும் போது நாமளும் ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் சில்வரை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் அலோகேட் பண்ணலாம். ஸோ இதனுடைய அலோகேஷனும் எப்போ வாங்கலான்றதை அடுத்தடுத்த சைடில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ எப்போ வாங்கினா சிறந்தது அப்படின்றத இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1980 2025 வரைக்கும் சில்வருடைய பிரைஸ் சார்ட்டு ப்ளூம்பர்க்லேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது 1980லயும் இதே பிரைஸ்ல இருந்திருக்கு, இப்போ இருக்க பிரைஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் 2010லயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அதே ஐ பிரைஸ்ல இருக்கு. 2025 இப்பவும் அதே பிரைஸ்ல இருக்கு. அப்பனா என்னன்னா, இந்த மாதிரி ஐ பிரைஸ்ல 1980ல வாங்கினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வந்து அந்த பிரைஸ்க்காக திருப்பி வெயிட் பண்ணணும். அப்பதான் 1980 வாங்கின பிரைஸ் வந்திருக்கும். இன்ஃபிளேஷனால அதனுடைய வேல்யூ கம்மியாயிருக்கும். அதே மாதிரி 11 ஐல வாங்கினவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதே சில்வருடைய பிரைஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 28 கிராம் அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ஐயில் வாங்கும் போது கீழே இறங்குச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரைஸ் வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இந்த ப்ரைஸை பிரேக் அவுட் ஆகிட்டு போகிறது. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு 4-5 வருஷம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஆகுறது. இப்போ நீங்க சில்வர்ல இந்த டைம்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா,
மூணுல ஒரு பங்கு மட்டும் இப்ப நீங்க வாங்கலாம். ஒரு 1000 ரூபாய்க்கு நான் சில்வர் வாங்க போறேன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு மட்டும் இந்த இடத்துல வாங்கலாம். இறங்கும் போது ஒரு 30%ல ஒரு 50%ல நீங்க என்ன பண்ணலாம்னா இதை திருப்பியும் மீதி இருக்க பங்கை வாங்கிட்டீங்கன்னா இது ஆவரேஜ் ஆயிட்டு ஏறும்போது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். இறங்கினாலும் இது வந்து ப்ராஃபிட். ஏறும்போது அதே மாதிரி மூணுல ஒரு பங்கு வச்சிருக்கீங்க. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு திருப்பி இதே மாதிரி ஒரு டபுள் த லெவல் இது வந்து மேலே ஏறுதுனாலும் இதுல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து மொத்த அமௌண்ட் இந்த இடத்துல போடுறீங்க, அதாவது சில்வர் நான் வாங்கணும்னு நினைச்சா ஒரு 1000 ரூபாய் இங்க போடுறீங்க, இறங்கிருச்சு அப்படின்னா திருப்பி உங்களால ஆவரேஜ் பண்றதுக்கு மணி இருக்காது. அதே மாதிரி ஏறும்போது ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 1000 ரூபாவே தான் இருக்கும். அதனால பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறது ஒரு பார்ஷியல் அமௌண்ட் மட்டும் இந்த இடத்துல வாங்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ண போறேன். ஏன்னா இது வந்து பியூர்லி சப்ளை அண்ட் டிமாண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டிமாண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதனுடைய வேல்யூவேஷன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ டிமாண்ட் கம்மியாகுதுன்னா எப்படின்னா இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி பார்த்தோம், சோலார் இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்றாங்க, இவி பேட்டரியில யூஸ் பண்றாங்க அப்படின்னா சோலார் பேட்டரிக்கு சில்வருடைய பிரைஸ் அதிகமாயிடுச்சு, வேற ஒரு எதனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் போனாங்கன்னா கண்டிப்பா வந்து அதனுடைய டிமாண்ட் கம்மியாயிடும். ஸோ பிரைஸ் வந்து கீழே இறங்கும். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க போறேன். இல்ல நான் வந்து ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டர், நான் வந்து சில்வர் அலோகேட் பண்ண போறேன்றவங்க கூட ஒரு 1/3 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. கரெக்ஷன் ஆச்சுன்னா மீதி இருக்க போர்ஷன் வாங்குங்க. இந்த 1/3ன்றது உங்க போர்ட்ஃபோலியோல கிடையாது, நீங்க சில்வருக்காக வாங்க வேண்டிய அலோகேஷன். ஸோ நம்ம அலோகேஷனை பத்தி டீடைலா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ நம்ம மூணாவது பார்க்க போறது என்னன்னா போர்ட்ஃபோலியோவில் சில்வரை வந்து எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணணும், அதாவது அலோகேஷன் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஈக்விட்டி டெட் இந்த 3 காம்பினேஷனை வச்சு ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் முன்னாடி வந்த ரிசல்ட்டை இதில் வந்து மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இந்த அலோகேஷனை. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் ஈக்விட்டி 70%, டெட்டுன்றது என்னன்னா கடன் பத்திரங்கள்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் வரும் எஃப்டி மாதிரி, ஆனா எஃப்டி விட கொஞ்சம் அதிகமாவே வரும். லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதையும் வந்து பாத்தீங்கன்னா டெட் ஃபண்ட் தான் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 20%. அடுத்தது கோல்டு, இது வந்து டிஜிட்டல் கோல்டு, இது வந்து பாத்தீங்கன்னா 10%. ஸோ இந்த காம்பினேஷன்ல இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டியை 70ல இருந்து 60% மாத்திட்டாங்க. இந்த 10% கம்மி பண்ணிட்டு டெட் ஃபண்ட்ல ஒரு 10% ஏத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 7 டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல இந்த 3 அசெட்டையும் வச்சுட்டு எந்தெந்த இயர் எது ரிட்டர்ன் அதிகமா கொடுத்துருக்குன்றது தான் இந்த டேபிள். ஸோ 2013-14ல பாத்தீங்கன்னா ஈக்விட்டி 70, டெட் 20, கோல்டு 10, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து மேல கொடுத்துருக்காங்க ஐஎஸ்ட்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து ரேங்க் 1 நம்ம வச்சுக்கலாம். ஸோ 15, 16, 17 என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. 15ல கோல்டு 10% இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4th ரேங்க் போயிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி 60, டெட் 40, கோல்டு 0. ஏன்னா கோல்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அந்த டைம்ல டெட் ஃபண்ட்ல அதிகமா போட்டதுக்கு ரிட்டர்ன் அதிகமா வந்திருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பர்ஃபார்மே பண்ணல. இது ரெண்டுத்துல 60, 40 போட்டவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஸோ 2020க்கு அப்புறம் பாருங்க, திருப்பியும் 70, 20, 10 இந்த காம்பினேஷன்ல ரிட்டர்ன், அதாவது இந்த காம்பினேஷன்ல அசெட்டை யார் அலோகேட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷத்துல 6 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி 70%, டெட் 20%, கோல்டு வந்து 10%. இந்த காம்பினேஷன்ல இருக்க அசெட் அலோகேஷன் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இப்போ சில்வர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சில்வர் கிடையாது. இப்போ நம்ம சில்வர் அசெட்டா சேர்க்கணும் அப்படின்னா நம்ம உள் ஒதுக்கீடுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா ரிசர்வேஷன்ல, அதே மாதிரி கோல்டுல 10%க்கு பதிலா ஒரு 3% நீங்க வந்து சில்வர் கொடுக்கலாம். ஸோ ஓவராலா கமாடிட்டிக்கு 10%ன்னு வச்சுக்கிட்டு 7, 3 நீங்க பிரிச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ ஈக்விட்டிக்கு 70, டெட் 20, கோல்டு 7, 3 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அசெட் அலோகேஷனா வச்சீங்கன்னா பெட்டரா இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். நான் இப்படிதான் வைக்க போறேன். ஸோ அதனுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நான் சில்வரை வந்து என்னுடைய அசெட்ல சேர்க்கல, நான் கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வாட்டி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் பாத்தீங்களா, சில்வர் வந்து எப்படி பிரிச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு. ஸோ இந்த 3% நான் என்ன பண்ணிருக்கேன்னா இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 1% பண்ணுங்க, அதாவது இந்த 3ல ஒரு பகுதி. அதுக்கு அடுத்தது ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா திருப்பி 1%, ஒரு 50% கரெக்ஷன் வந்ததுன்னா இன்னொரு பர்சன்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஆயிடும். ஸோ மேலே ஏறும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அசெட் அலோகேஷனோட இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பாக்குறதுக்கு வேணா இது வந்து ரொம்ப கம்மியான ஒரு போர்ஷனா இருக்கலாம் 3%ன்றது. லாங் டேர்ம் ரெக்கார்டு நம்ம பழைய ஸ்லைட்ல பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த காம்பினேஷன் 70, 20 இது ரெண்டும் சேர்த்து 10,
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்ம்ல வந்திருக்கு. ஸோ சில்வருடைய அலோகேஷன்ஸ் நீங்க ரொம்ப இப்ப ஏறுது, இன்னைக்கு இந்த மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு, இந்த இயர் வந்து ஏறிட்டு இருக்கு, எனக்கு வந்து 2x வந்துருச்சு சில்வர்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப எல்லாத்தையும் டம்ப் பண்ணீங்கன்னா சில்வர்ல, இன்கேஸ் அது இறங்குச்சு அப்படின்னா உங்க போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஹ், கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் கம்மிங் இயர்ஸ்ல. ஸோ அதனால அலோகேஷன்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கொடுங்க. ஸோ ப்ரூவன் அலோகேஷன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்த அலோகேஷன் தான். ஸோ கமாடிட்டிக்கு இது இருக்கு, நீங்க வந்து ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் டிமாண்ட் வந்து நல்லா இருக்கு சில்வருக்கு அப்படின்னும் போது இந்த டெட்ல 20% இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க 15ஆ மாத்திக்கிங்க. மாத்திட்டு இது 7 இது 8ன்னு நீங்க வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணலாமே தவிர மொத்தமா வந்து பெரிய லெவல்ல சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ப்ரூவன் கிடையாது. அதே மாதிரி இந்த 8% இப்ப பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா கூடாது. ஏன்னா இப்ப வந்து சில்வர் வந்து இந்த ஐல இருக்கு. ஸோ 3வது டச் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஐல வந்து நீங்க சில்வரை 8% நீங்க அலோகேட் பண்ணா கூட மொத்தமா பண்ணாதீங்க. இதையே வந்து பிரிச்சு பண்ணுங்க. ஸோ லோல இருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணினா கூட பிரச்சனை கிடையாது. ஐல இருக்கும்போது இந்த மாதிரி அலோகேஷன் பண்ணாதீங்க. நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இது என்னுடைய அனலைஸ் பண்ணி நான் எப்படி வச்சிருக்கேன் இல்ல நான் எப்படி வைக்க போறேன் சில்வர் அப்படின்றதுக்கான ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். ஸோ டிஸ்க்ளைமர் நான் உங்களுக்கு இப்பவே கொடுத்துட்றேன். ஃபைனலா சில்வர் நம்ம வந்து எப்படி வாங்கலான்றதுக்கு வந்துடுவோம். இதை வந்து சில்வர் காயின் இல்ல பார் அந்த மாதிரி பிசிக்கலா வாங்குறதா இல்ல சில்வர் பீஸ் இடிஎஃப்னு சொல்லி டிஜிட்டல்ல வாங்குறதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஸோ அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பீஸுக்கு, அதாவது நீங்க டிஜிட்டல்ல வாங்குனீங்கன்னா வந்து அட்வான்டேஜ் என்னன்னா ஈஸியா வாங்கலாம் விற்கலாம். பட் கடையில போது நம்ம வாங்கி விற்கிறதுக்குன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ சேஃப்டி அண்ட் ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம டிமேட்டை தான் வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த திருட்டு அபாயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் சில்வரில் இருக்குது. அதே மாதிரி இதை நம்ம வந்து சேஃப்டியாக திரும்பி லாக்கரில் வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம சார்ஜஸ் பே பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட். ஃபிசிக்கலாக நீங்கள் சில்வர் வாங்கினீங்கன்னா பியூரிட்டின்னு ஒன்றும்போது டிஜிட்டலில் ஒரு நல்ல ஆப்ஷன், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பிசிக்கல் சில்வர்ல என்ன இஷ்யூனா நீங்க கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பியூரிட்டி சேஞ்ச் ஆகும். 95% 90% ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். மேக்கிங் சார்ஜும் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல கிடையாது. இதுல வந்து கொஞ்சம் இருக்கும். பட் அது எவ்வளோன்றது எனக்கு கரெக்டான அமௌண்ட் தெரியல. பட் சார்ஜஸ் கண்டிப்பா அதுல போடுவாங்க. பிரைசிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டிஜிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால நல்ல பிரீமியம்ல போயிட்டு இருக்கு. பட் பிசிக்கல் சில்வர் நீங்க கடைக்கு வாங்கும்போது இன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த மினிமம் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கும். இப்போதைக்கு இது வந்து ஓகே. ஸோ பிரீமியம் வந்து எப்போ செட்டில் ஆகும்னா இந்த டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இந்த பிரீமியம் இஷ்யூஸ்லாம் செட்டில் ஆயிடும். நம்ம சில்வர் பிசியே வந்து வாங்கலாம். அதே மாதிரி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கிராம் இருந்தால் கூட நம்ம சில்வர் பீஸ்ல பண்ண முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ மினிமம் ஒரு 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. எஸ்ஐபியும் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பீஸ்ல நம்மளால பண்ண முடியும். இல்லை இடிஎஃப் மூலமா நம்ம வந்து மந்த்லி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் அதுகளுடைய வாய்ப்பு வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்வான்டேஜ், இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா வந்து சில்வரை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.